நான் இந்த இடத்திலே விரும்பி நிற்கின்றேன். ஒரு வாரம் கடந்து 2வது வாரத்துக்குள்ளே இன்று நாங்கள் கால்களை பதித்து நிற்கிற பொழுது சிறிய ஆத்ம சோதனை என்று நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த ஒரு வார காலத்திலே நாங்கள் எவ்வாறு அந்த ஒரு வார காலத்தை பயன்படுத்தி இருக்கிறோம், அதன் வழியாக நாங்கள் அடைந்த நன்மை என்ன, எவ்வாறு எங்களுடைய இதயத்தை நாங்கள் தூய்மையாக்கி இருக்கிறோம், எது எது எங்களை அழுக்குப்படுத்தியது அவற்றையெல்லாம் இனங்கண்டு எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எங்களுடைய மனங்களிலே இருந்து இவற்றையெல்லாம் நாங்கள் எடுப்பதற்கு எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த கேள்விகளை தொடுத்து நாங்கள் எங்களை கேள்வி கேட்க வேண்டியவர்களாக ஆத்ம சோதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நாட்களும் போகிற பொழுது நாங்கள் ஒவ்வொரு மாலையிலும் எங்களை நாங்கள் ஒரு கணம் திரும்பி பார்த்து எங்களை ஆத்ம சோதனை செய்து நாங்கள் பார்ப்பதன் ஊடாகத்தான் இந்த தவக்கால பயணம் என்பது அந்த இலக்கு நோக்கி நாங்கள் போவதற்கும் அந்த இலக்கிலே நாங்கள் வெற்றி அடைவதற்கும் அது உறுதுணையாக உற்சாகமாக வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்றைய நாளிலே உங்களோடு இந்த நற்செய்தியை மட்டும் பகிர விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், ராயப்பர், யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்துக் கொண்டு ஆண்டவர் இயேசு மலைக்கு செல்கின்றார். மலை அனுபவம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவ்வாறுதான் இந்த 3 பேரையும் அழைத்து சென்று ஆண்டவர் செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய முகம் மாறுவதையும் ஆடை மாறுவதையும் அவர்கள் அவதானிக்கின்றார்கள். இந்த முக மாற்றமும் ஆடை மாற்றமும் அவர்களுக்கு ஒரு செய்தியை, அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை, அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், அவர்கள் கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக, அந்த கல்வாரி காட்சிகளை பார்ப்பதற்கு முன்பாக, ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை காண்பதற்கு முன்பாக, ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்ப்பதற்கு முன்பாக, ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் சொரிதலை காண்பதற்கு முன்பாக, அவருடைய மரணத்தை அவர்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய அந்த மகிமையினுடைய வெளிச்சத்தை இவர்களுக்கு இறைவன் காட்டி நிற்கின்றார். Divine glory has been revealed to them. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது. இறைவனுடைய அந்த மாட்சிமை அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஆண்டவருடைய பாடுகளை பற்றியோ, ஆண்டவருடைய கல்வாரியை பற்றியோ, ஆண்டவருடைய கல்வாரி மரணத்தை பற்றியோ, அவர் சிலுவை சுமந்ததை பற்றியோ அல்லாமல், அதற்கு முன்பாகவே இந்த உருமாற்றத்தின் வழியாக அவர்களுக்கு இந்த செய்தி, இந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் ராயப்பருடைய கரெக்டர் உங்களுக்கு தெரியும், அவருடைய பாவனை, சுப பாவனை உங்களுக்கு தெரியும். எல்லா விடயங்களிலும் முன்னுக்கு நிற்கின்ற ஒரு மனிதனாக வேதாகமத்திலே அவரை நாங்கள் பார்க்கின்றோம். வெட்ட போனாலும் முதலாவது வெட்டுகின்றார், மறுதளிக்க போனாலும் முதலாவதாக மறுதளிக்கின்றார். இங்கேயும் ஆண்டவரே, இங்கே இருப்பது எத்துணை நன்று என்று இங்கே சொல்லுகிற பொழுதுதான் இன்றைய செய்தி எங்களுக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. இங்கே இருப்பது நல்லது, அது ஒரு விதத்திலே தட்டி கழித்து விடுகிற ஒரு நிலை. இங்கே இருந்து விட்டால் சவாலை நாங்கள் சந்திக்க வேண்டியது ஒன்றாக இருக்காது. இங்கே இருந்து விட்டால் ஆண்டவருடைய இரத்தத்தினுடைய சொரிவை பார்க்க முடியாது. இங்கே இருந்து விட்டால் ஆண்டவர் சிலுவை சுமப்பதை நாங்கள் காண வேண்டிய தேவை இருக்காது. இங்கே இருந்து விட்டால் சவால்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டிய நேரிடாது. ஆகிய இருந்து விடுவது எத்துணை நலமானது. என்ன ஒரு படி சென்று, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் நான் 3 கூடாரம் அமைக்கின்றேன், அங்கே நாங்கள் தங்கிவிடலாம். Let us stay here just to escape the reality. அதற்கு இறைவன் இடம் கொடுக்க என்ன சொல்றார்? அது இல்ல, கீழே வாங்க. எந்த கீழே? மலையிலிருந்து கீழே வாங்க என்பதை விட எங்களுடைய இந்த மலையிலிருந்து கீழே வாங்க, வந்து பாருங்க உலகத்துல. ஏனென்றால்
எங்களுடைய விசுவாசம் என்பது அருமையானவர்களே இந்த மலையிலே இருந்து கட்டப்படவில்லை, இந்த வெளிச்சத்தில் இருந்து கட்டப்படவில்லை, மாறாக சவால்கள் உண்டாக ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் சொரிதலில், சீடர்களுடைய இரத்தம் சொரிதலில், வேறு சாட்சிகளுடைய இரத்தம் சொரிதலில் எங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டது. ஆகவே எங்களுடைய விசுவாசம் என்பது இந்த ஒளிந்து ஓடுதலிலே கட்டப்பட்டது அல்ல என்பதை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டும் விதமாக, அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவர் இயேசு கீழே வாருங்கள் என்று இந்த உலகுக்கு அழைத்து வருகின்றார். அங்கே ஒரு முன்னறிவிப்பை கொடுக்கின்றார். நான் மரணிப்பதற்கு முன்னால், நான் துன்பப்படுவதற்கு முன்னால் அவர்களுக்கு கொடுத்த அந்த உருமாற்றம், அந்த டிவைன் க்ளோரி, அதில்ல இதுக்கு மேல இந்த மரணம், இந்த இரத்தம் சொரிதல், இந்த சிலுவை, இவற்றின் வழியாக நான் மாட்சிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நாங்கள் அனுபவித்து, நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த நேரத்தின் ஊடாக நீங்கள் அனுபவத்தை பெற வேண்டும். ஆகவே இந்த மலை அனுபவம் என்பது அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் மலைக்கு போனால்தான் இந்த அனுபவத்தை பெற்றுவிட முடியும் என்று. அது அல்ல. ஒவ்வொரு நாள் திருப்பலி கொண்டாட்டமே இந்த மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே ஆண்டவருடைய இரத்தத்தை, ஆண்டவருடைய உடலை சுவைக்கிற பொழுதெல்லாம் அந்த மலை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த மலை அனுபவம் என்பது எங்களை உயர்த்தி, எங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக்கி, எங்களை புடமிட்டு நாங்கள் செல்ல வேண்டிய அந்த இலக்கிலே உறுதியாக நடக்க செய்கின்றது. அப்படி அருமையானவர்களே, இந்த தவக்கால காலம் என்பது எங்களுக்கு ஒரு மலை அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். அந்த அனுபவத்தின் மூலமாக நாங்களும் அந்த இறை ஒளி வீசுகிற ஆண்டவருடைய அந்த மகிமையான அந்த முகத்தை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக நடத்த வேண்டும். நடப்பதற்கு நாங்கள் ஆண்டவருடைய துணையை கேட்க வேண்டும். ஆண்டவர் ஊட்டிக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் அங்கேயே இருந்து விட்டால் எவ்வளவு நல்லதென்று உணர்ந்து கொண்டார்களோ, அங்கே இருந்து விட்டால் ஆண்டவரோடு இருந்து விட முடியும். துன்பங்கள் பட வேண்டியிருந்தால். ஆகவே ஆண்டவருடைய அந்த நேர்முக தரிசனையை பார்ப்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய இலக்கு. ஒரே ஒரு இலக்கு தான். உங்களிடத்திலே பல இலக்குகள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு இலக்கு ஆண்டவரை அடைவது, ஆண்டவரை பார்ப்பது, ஆண்டவரை சுவைப்பது, ஆண்டவரை தியானிப்பது, ஆண்டவரிடமாக அடைக்கலம் புகுவது. அந்த இலக்கு நோக்கி பயணிக்க இந்த தவக்காலம் உங்கள் ஒருவருக்கும் உறுதுணையாக இருக்கட்டும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே.